வணக்கம். கேரளாலையும் தமிழகத்தோட சேர்ந்து இந்த வருடம் ஏப்ரல் மே மாதத்துல தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தேர்தல் ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருக்குது. கேரளால 3 விதமான முன்னணி இருக்குது. எல்டிஎஃப், யுடிஎஃப், என்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான முன்னணி. தற்பொழுது எல்டிஎஃபினுடைய ஆட்சி 2வது ஐந்தாண்டுல இருக்கிறாங்க. அடுத்தது யுடிஎஃப் வருவாங்களா, எல்டிஎஃப் வருவாங்களா, என்டிஏ எவ்வளவு சீட்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரள அரசியல் பரபரப்பா இருக்குது. ஓட் வைபினுடைய கேரளா சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்திருக்குது. வழக்கம் போல அவர்கள் கேள்வி பதில்களை கேட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு கேள்வி, நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்றதையும் கேட்டிருக்கிறாங்க. ஓட் வைபினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் ஒரு 8 கேள்விகள், அதற்கான பதில்களை தெரிஞ்சுக்க போறோம். முதலாவது கேள்வி, இப்ப இருக்கக்கூடிய கடந்த 5 ஆண்டு எல்டிஎஃபினுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படின்ற கேள்விக்கு எக்ஸலண்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு 23.8% மக்களும், நல்லா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு 10.7% மக்களும், ஆவரேஜா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 11.8% மக்களும், மோசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு 20.9% மக்களும், ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 31% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1.8% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸலண்டா இருக்குது, நல்லா இருக்குது, பரவாயில்ல. இந்த மூன்றையும் சேர்த்தோம்னா 50%க்கும் உள்ளதான் வருது. இது ஒரு பிலோ ஆவரேஜ் கவர்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அட்லீஸ்ட் ஒரு 60% போனதுன்னா ஒரு ஆவரேஜான கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது 50க்கும் குறைவா இருக்கிறதுனால பிலோ ஆவரேஜ் கவர்மெண்டா தான் கேரளாவினுடைய கடந்த 5 ஆண்டு எல்டிஎஃப் அரசாங்கத்தை நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது 2வது கேள்வி, உங்களுடைய சிஎம் ஃபேஸ், ப்ரிஃபர்டு சிஎம், யார் சிஎம்மா வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு தற்பொழுது முதல்வராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் 18%, கே சைலஜா அவர்கள் தற்பொழுது மினிஸ்ட்ரியில கூட இல்லை. ஏன்னா போன எல்டிஎஃப்ல பினராயி விஜயனை விட அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சது கே சைலஜா. அவர் இப்போ அமைச்சரவையில கூட இல்ல. அவருக்கு 16.9%, எம்ஏபிபி 1.4%, சசி தரூர் 9.8%, கேசி வேணுகோபால் 6.4%, ராஜீவ் சந்திரசேகர் பிஜேபியினுடைய மாநில தலைவர் 14.7%, விடி சதீஷன் 22.4%, தற்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. கே சுரேந்திரன் 2.6%, மற்றவர்கள் 3.9%, கருத்து இல்லை 3.9% சொல்லியிருக்கிறாங்க. விடி சதீஷனுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா, மக்கள் விரும்பக்கூடிய முதல்வர் அவர் இருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்தது 3வது கேள்வி, நீங்க பார்க்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை கேரளால என்ன இருக்குது அப்படின்ற கேள்விக்கு வேலையின்மை அப்படின்னு சொல்லிட்டு 18.2% மக்களும், சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு 7.6% மக்களும், விலைவாசி உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு 22.7% மக்களும், மது மற்றும் போதைப் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு 11.7% மக்களும், ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு 18.4% மக்களும், வளர்ச்சின்னு சொல்லிட்டு 5.6% மக்கள், எஸ்ஐஆர் ஓட்சோரின்னு சொல்லிட்டு 3.8%, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு 1.8%, மற்றவை அப்படின்னு சொல்லிட்டு 6.1%, கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 4% சொல்லி இருக்கிறாங்க. அதிகபட்சமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேலையின்மை, அதை விட அதிகமா ஊழல் அப்படின்றது இருக்குது. இடது ஜனநாயக முன்னணி ஆள்றாங்க, ஊழல் அதிகமான ஒரு பிரச்சனையா இருக்குதுன்னு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அடுத்தது 4வது கேள்வி, ஏப்ரல் மேல நடக்கக்கூடிய தேர்தலில் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்ற கேள்விக்கு யூடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி அப்படின்னு சொல்லிட்டு 32.7% மக்களும், எல்டிஎஃப் கம்யூனிஸ்ட் தலைமையிலான முன்னணின்னு சொல்லிட்டு 29.3% மக்களும், என்டிஏ பிஜேபி தலைமையிலான முன்னணின்னு சொல்லிட்டு 19.8% மக்களும், மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3% மக்களும், இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 7.5% மக்களும், கருத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு 7.8% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. யூடிஎஃப் ஒரு ஏஜ் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 3%க்கு மேல யூடிஎஃப் ஒரு ஏஜ் எடுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. யூடிஎஃப்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கவனிக்கிறோம். அதே நேரத்துல கருத்து இல்லை, இன்னும் முடிவு பண்ணல அப்படின்ற கேட்டகரியிலும் ஒரு 15% மக்கள் இருக்கிறாங்க. அவர்களினுடைய வாக்கும் யாரு வெற்றி தோல்வி பெறுவார்கள் அப்படின்றத முடிவு செய்யக்கூடிய வாக்காவும் இருக்குது. அடுத்தது, தற்பொழுது எம்எல்ஏவா இருக்கிறவர் மறுபடியும் போட்டியிட்டாருன்னா வாக்களிப்பீர்களா அப்படின்ற கேள்விக்கு ஆமா, கண்டிப்பா ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 27.8% மக்களும், இல்லங்க வாக்களிக்க மாட்டேன், பட் அதே கட்சியில இருந்து வேற ஒரு வேட்பாளர் வந்தாருன்னா அவருக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 18.1% மக்களும், நின்னவரே திருப்பி நின்னாருன்னா ஒருவேளை ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி 8.3% மக்களும், கண்டிப்பா ஓட்டு போட மாட்டேன், வேற கட்சிக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 29.2% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 16.6% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. மாத்தி ஓட்டு போடுவேன் அப்படின்ற கேட்டகரியில கிட்டத்தட்ட 29% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஓட்டு போடும் பொழுது நீங்க கவனிக்கக்கூடிய எந்தெந்த விஷயத்தெல்லாம் முக்கியமான பிரச்சனையா பார்ப்பீங்க அப்படின்ற கேள்விக்கு போன அரசாங்கம் எல்டிஏ அரசாங்கம் செய்த வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு 21.3% மக்களும், வேட்பாளர்னு சொல்லிட்டு 6.9% மக்களும், சிஎம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6.5% மக்களும், பிஎம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 13.1% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. பிரதமரினுடைய முகம் அப்படின்னு சொல்லிட்டு 13.1% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு 9% மக்களும்,
வளர்ச்சி மற்றும் பிரச்சனைகள் சொல்லிட்டு 23.6% மக்களும், சாதி மற்றும் மதம் அப்படின்னு சொல்லிட்டு 1.1% மக்களும், இந்த அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 5.3% மக்களும், மற்றவை அப்படின்னு சொல்லிட்டு 6.6% மக்களும், கருத்துக்களை அப்படின்னு சொல்லிட்டு 6.6% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. வளர்ச்சிக்கு 23.6% அதிகமா இருக்கிறத நம்ம கவனிக்க முடியுது. அடுத்தது காங்கிரஸ் அவர்கள் பெர்ஃபார்ம் பண்றதுல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்ற கேள்விக்கு கோஷ்டி மோதல் அப்படின்னு சொல்லிட்டு 42.2% மக்களும், ஒரு ஸ்ட்ராங்கான நேரட்டிவ் செட் பண்றதுல ஃபெயிலியரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 8.5% மக்களும், பீகார் தோல்வி அதற்கப்புறமா கொஞ்சம் அவங்க டிமோட்டிவ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1.8% மக்களும், கிறிஸ்தவ வாக்குகளை பெறுவதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3.2% மக்களும், ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 7.5% மக்களும், மற்றவை அப்படின்னு சொல்லிட்டு 22.1% மக்களும், கருத்துக்களை அப்படின்னு சொல்லிட்டு 14.6% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பிஜேபி வளர்வதை தடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற கேள்விக்கு சிபிஎம் தன்னை ஒரு ஹிந்து கட்சியா காட்டிக்கிறாங்க. அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு 19.2% மக்களும், ஒரு ஸ்ட்ராங்கான நேரட்டிவ் செட் பண்ண முடியல அவங்களால அப்படின்னு சொல்லிட்டு 5.4% மக்களும், மெஜாரிட்டியா மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் மெஜாரிட்டியா இருக்கிறது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு 12% மக்களும், கேரளாவை அவங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு 23.3% மக்களும், ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 6.3% மக்களும், மற்றவைகள் அப்படின்னு சொல்லிட்டு 14.4% மக்களும், கருத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு 19.5% மக்களும் சொல்லி இருக்கிறாங்க. ஸோ நம்ம அதிகபட்சமா பார்த்தோம் அப்படின்னா கேரளாவை புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஓட் வைப் எடுத்து வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவு. ஸோ இதுல யூடிஎஃப்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.